ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு முக்கியமான ஜோதிட தாள்களையும் ஒரு அதிரடியான ஆன்மீக பரிகாரத்தையும் பார்க்க போகிறோம். ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றியதை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். 2025 ஆண்டுடைய கடைசி மாதமான டிசம்பர் மாதமானது நடந்துட்டுருக்கு. இந்த டிசம்பர் மாதத்தில் ஒரு எச்சரிக்கையான நாள் தற்போது வருகிறது. அது என்னைக்குன்னா டிசம்பருடைய 19ஆம் தேதி அன்னைக்கு தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 9வது மாதமான மார்கழியுடைய 4ஆம் நாள், கிழமை வெள்ளிக்கிழமை. இந்த நாள் அப்படி என்ன எச்சரிக்கையான நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நாள் அமாவாசையானது வருது. வரக்கூடிய அமாவாசை மார்கழி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை. இந்த அமாவாசையில் கிரகங்கள் ஒன்றோடு ஒன்று சேர்றது, கிரகங்களிடையே மாற்றங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பயங்கரமாக ஏற்படுவது. இதனோட அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் என்பது குறிப்பிடப்படுது. அப்படி குறிப்பிடப்படக்கூடிய தாள்களை இந்த வீடியோவில் யாருக்கு பார்க்க போகிறோன்னா கடக ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம். கடக ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த அமாவாசைனால் கிரகங்களால் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த அமாவாசை சாதாரண அமாவாசை கிடையாது, மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு அமாவாசை. இந்த அமாவாசையில் கிரகங்களிடையே பெரிய மாற்றம் ஏற்படுறதுனால நீங்கள் ஆன்மீக ரீதியாக சில பரிகாரங்கள் செய்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை விதி மாறும் என்பது குறிப்பிடப்படுது. அதனால் இந்த அமாவாசையில் ஆன்மீக ரீதியாக என்ன பரிகாரம் பண்ணும் அப்படிங்கிறதையும் சொல்ல போகிறேன். ஸோ ஆன்மீக ரீதியாக என்ன பரிகாரம் பண்ணும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. ஸோ கடக ராசிக்காரங்க இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத தெரிஞ்சு பயன் பெற முடியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், கடகராசியில் பிறந்த நேயர்களுக்கு இந்த மார்கழி மாதத்தில் அமாவாசையில் கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது தொடக்கத்திலே அஷ்டமத்து சனி பலம் பெற்று சஞ்சரிக்கிறார். ஸோ ஜென்மத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குருவும் வகர இயக்கத்தில் இருக்கிறார். எனவே இந்த அமாவாசைக்கு பிறகு சோதனை காலமாகவே இருக்க போகுது. சிக்கல்களும் சிரமங்களும் சிறு சிறு தொல்லைகளும் நிறைய வரலாம். ஸோ அதெல்லாத்தையுமே சமாளிக்க கவனமாக இருக்கணும். பக்கபலமாக இருப்பவர்களை நம்பி எதையுமே செய்ய இயலாது. பல பணிகள் பாதியிலேயே நிற்கும். சோதனைகளை சாதனைகளாக மாற்றி காட்ட வழிபாட்டை மேற்கொள்ளுங்க. அதுதான் ஒரே வழி. அந்த வழிபாட்டை முழுமையாக சனியின் மீது செலுத்த வேண்டிய நேரம் இந்த அமாவாசை நேரம். ஸோ இந்த அமாவாசைக்கு பிறகு கவனமாக உங்கள் ராசிக்காரங்க இருக்கணும் என்பது தான் மெயினாக சொல்லப்படுது. இதில் அமாவாசைக்கு பிறகு மார்கழி 6ஆம் தேதி மிதுன ராசிக்கு குரு வகர இயக்கத்தில் செல்கிறார். உங்கள் ராசிக்கு 6, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் குரு பகவான். அவர் 12வது இடத்திற்கு வரும்போது பயணங்கள் உங்களுக்கு அதிகரிக்கும். பல வழிகளில் விரயங்களானது ஏற்படும். இடமாற்றலாம் திடீரென இதயத்தை பாட்டும். குரு பார்வை பதியக்கூடிய இடங்கள் நன்மை தரும் என்பதால் தாய்வழி ஆதரவு கூட கிடைக்கும். மற்ற சகோதரர்களிடம் அன்பு காட்டிய பெற்றோர் இப்போது உங்கள் மீது பாசம் காட்டுவாங்க. இடம் பூமியால் ஏற்பட்ட பிரச்சனையெல்லாம் விலகி நல்ல முடிவிற்கு வரும். பத்திர பதிவில் இருந்த தடைகள் கூட உங்களுக்கு அகல போகுது. அது மட்டும் இல்லாமல் உத்தியோகத்தில் இதுவரை உங்களுக்கு தொல்லை கொடுத்து வந்த மேல் அதிகாரிகள் மறுசுதலாகி செல்வாங்க. அது மட்டும் இல்லாமல் எதிர்பாராத சலுகைகள் பெறுவீங்க. வீடு கட்டக்கூடிய முயற்சியில் இன்ட்ரெஸ்ட் காட்டினீங்கன்னா சக்ஸஸ் ஆகும். இதுவரை வியாபாரத்தில் ஏற்பட்ட இழப்புகளை ஈடு செய்ய எடுக்கக்கூடிய புது முயற்சிக்கு பலன் தாராளமாக கிடைக்கும். விலகி சென்ற சொந்தங்கள் விரும்பி இணைவாங்க. வருமானம் திருப்திகரமாக இருக்கும். வழக்குகள் சாதகமாக முடியும். வாகன மாற்றம் செய்ய உகந்த நேரமாக இந்த நேரம் இருக்கும். இந்த நேரத்தை அதுக்கு பயன்படுத்திக்குங்க. இந்த கிரக மாற்றத்தால் இந்த பலன் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. இதை தொடர்ந்து மார்கழியுடைய 7ஆம் தேதி அமாவாசைக்கு பிறகு தனுசு ராசிக்கு சுக்கிரன் செல்றாரு. உங்கள் ராசிக்கு 4, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். சுகம் மற்றும் லாபஸ்தானத்திற்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 6வது இடத்திற்கு வரக்கூடிய பொழுது உத்தியோகத்தில் எதிர்பார்த்த ஊதிய உயர்வு கிடைக்கலாம். ஒரு சிலர் விரும்ப ஓய்வில் வெளிவந்து சுயமாக எதையாவது செய்யலாமா என்று சிந்திப்பீங்க. பிள்ளைகளுடைய எதிர்கால நலன் கருதி நீங்க எடுக்கக்கூடிய முடிவு வெற்றி பெறும். வெளிநாட்டு வணிகத்தால் ஆதாயம் காண்பீங்க. சென்ற நாட்கள்ல நடைபெறாம நழுவி சென்ற காரியங்கள் இப்பொழுது ஒவ்வொன்றாக நடைபெற தொடங்கும்.
பெண்வழி பிரச்சனைகள் தீர வழி பிறக்கும். அந்த மாதிரி பாசிட்டிவான சூழ்நிலை இந்த கிரகத்தினால உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் இந்த அமாவாசைக்கு பிறகு மகர ராசிக்கு செவ்வாய் வர போறாரு, உச்சமும் பெறாரு. இந்த டைம் ஒரு பொற்காலமாக அமையும். யோகம் செய்யக்கூடிய கிரகம் வலுவடைவதால் தேக நலன் சீராகோ, செல்வ வளம் பெருகோ, தொய்வு பற்று அதிகரிக்கும். அந்த தொய்வு பற்று அதிகரிக்கிறது மட்டும் இல்லாமல் தெய்வ பற்றும் அதிகரிக்கும். கூட்டு முயற்சியில இருந்து விலகி தனித்து இயங்க முற்படுவீங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் அதிகாரிகள் மூலம் நன்மை கிடைக்கும். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு புதிய திருப்பங்கள் ஏற்படும். உறவினர்களிடையே இருந்த மனஸ்தாபங்கள் மாறும். வருமானம் அதிகரிப்பதற்கு வழி பிறக்கும். இந்த கிரகத்தால் இந்த பலன் கிடைக்கும். ஸோ கிரகங்களால் அமாவாசைக்கு பிறகு உங்கள் லைஃப்பில் என்ன நடக்குங்கிறது பொதுவாக இது சொல்லப்பட்டிருக்கு. பொதுவாக பார்க்கணுன்னா மேலிடத்துல நல்ல பெயர் கிடைக்கும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு வங்கிகளில் ஒத்துழைப்பு உண்டு. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிற்பகுதி மகிழ்ச்சி கிடைக்கும். கலைஞர்களுக்கு புகழ் கூடும். மாணவ மாணவிகளுக்கு கடின முயற்சி கல்வியில் வெற்றி தரும். பெண்களுக்கு உறவினர்களிடம் இருந்த மனக்கசப்பு மாறும். வரவும் செலவும் சமமாக இருக்கும். அதனால் வரவு செலவை கரெக்டாக மேனேஜ் பண்ணும். ஸோ இதுதான் உங்களோட ராசிக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ இந்த மார்கழி அமாவாசை இந்த மாதிரியான பலன் உங்கள் ராசிக்கு கிடைக்க போகுது. ஸோ கிடைக்கக்கூடிய பலனை தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. இப்போ மார்கழி அமாவாசையில் சக்தி வாய்ந்த ஆன்மீக ரீதியாக பரிகாரங்கள் செய்தால் நன்மைகள் பெறலாம். ஸோ மார்கழி அமாவாசையில் எவற்றை செய்தால் நன்மைகள் பெறலாம் அப்படிங்கிற ஆன்மீக பரிகாரத்தை உங்கள் ராசிக்கு சொல்ல போகிறேன். அதனால் உங்கள் ராசிக்காரங்க மார்கழி அமாவாசை அன்னைக்கு என்ன மாதிரியான பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறத தெரிஞ்சு அதை செய்து பயன் பெறுங்க. 12 மாதங்கள் கொண்ட தமிழ் வருடத்தில் சூரியன் தாட்சாயணியம் எனப்படக்கூடிய தென் திசையில் சஞ்சரிக்கக்கூடிய இறுதியான மாதம் மார்கழி மாதமாகும். மார்கழி மாதம் என்பது சிவ மற்றும் விஷ்ணு வழிபாட்டுக்கு பேர் போன மாதமாகும். இந்த மாதத்தில் வரக்கூடிய அனைத்து தினங்கள் திதிகள் ஆன்மீக முக்கியத்துவம் கொண்டவையாகும். ஸோ இந்த மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி மற்றும் அமாவாசை தினங்களும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கு. அந்த வகையில் மார்கழி மாத அமாவாசை தினத்துடைய சிறப்புகளையும் இதில் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரத்தையும் சொல்ல போகிறேன், தெரிந்து கொள்ளுங்க. மார்கழி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை தினம் மற்ற மாதங்களில் வரக்கூடிய அமாவாசை தினங்கள் போன்று முக்கியமான திதி தினமாகும். இம்மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை தினத்தில் முன்னோர்கள் வழிபாட்டை மேற்கொள்வது மிகவும் நன்மையானது. மார்கழி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை தினத்தில் முன்னோர்களுக்கு, குறிப்பாக எதிர்பாராத விதத்தில் மரணித்த முன்னோர்கள் அல்லது உறவினர்களுக்கு திதி தர்ப்பண போன்றவற்றை தருவதால் அல்லது அவர்களை வழிபாடு செய்வதால் அவர்களுக்கு பெருமாளுடைய வைகுண்ட வாச பாக்கியம் கிடைக்கும் என்பது ஐதீகோ. ஸோ மார்கழி அமாவாசை தினத்தில் காலையில் அதனால் எழுந்து குளித்து முடித்து ஆற்றங்கரை அல்லது குளக்கரையில் மறைந்த உங்கள் முன்னோர்கள் உறவினர்களுக்கு திதி தர்ப்பணம் தரணும். இப்படி தர்ப்பணம் தர இயலாதவங்க அந்த தினம் உங்கள் வீட்டிலேயே முன்னோர்களை வழிபட்டு எள் கலந்த சாதத்தை காகங்களுக்கு தாங்க. யாசகர்களுக்கு அன்னதானம் செய்யுங்க. இத்தினத்தில் ராமேஸ்வரம், காவேரி, கங்கை போன்ற புனித கடல் ஆறுகளில் தலைமுழுகி முன்னோர்களை வழிபட்டால் ரொம்ப நல்லது. மார்கழி அமாவாசை தினத்தில் மேற்கொண்டவற்றை செய்வதால் முன்னோர்களுக்கு சரியான காலத்தில் பித்ரு சர்த்த சடங்குகள் செய்ய முடியாததால் ஏற்பட்ட தோஷங்கள் உங்களுக்கு இருந்ததுன்னா நீங்கும். உங்கள் பரம்பரையில் இயற்கைக்கு மாறான முறையில் மறைந்த முன்னோர்கள் அல்லது உங்கள் உறவினர்களுடைய ஆன்மா சாந்தி அடைந்து நற்கதி அடையும். ஸோ அதனால் இந்த பரிகாரத்தை மறக்காமல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கடக ராசிக்காரங்க செய்திடுங்க. இந்த பரிகாரங்களை செய்கிறதுனால உங்கள் கடக ராசிக்காரங்க வாழ்க்கை பொறுத்த வரைக்கும் இந்த அமாவாசைக்கு பிறகு வருமானம் பெருகக்கூடிய நாட்கள் நிறையவே இருக்கும். செல்வ கடாச்சம் நிறைவாக இருக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் ஆன்மீக சார்ந்த இந்த பரிகாரத்தை செய்கிறதுனால வீட்டில் இருக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு கொஞ்சம் வேலை பளு குறைந்து இருக்கும். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய சூழ்நிலை இனி வராது. வேலையிலையும் வியாபாரத்திலையும் முன்னேற்றம் இருக்கும். ஸோ அதனாலேயே இந்த பரிகாரத்தை நம்பிக்கையோடு கடக ராசிக்காரங்க செய்திடுங்க. ஸோ இந்த வீடியோவை கடக ராசிக்காரங்க ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும், என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறது தெரிஞ்சு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கோம். கிடைச்ச இந்த ஐடியாவை நீங்கள் இதற்கேற்ப செயல்படுங்க. ஸோ அப்புறம் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.
உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் கடக ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொண்டு பயன்பெறலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி.